ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தட்டைப்பயிறுக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது. தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் பிச்சு வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை, கடவுளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. இந்த தேங்காய் இந்த சில்லு போதும். 1/4 கிலோ தான் காய், அதனால் இந்த தேங்காய் இந்த அளவு எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. ரொம்ப காரம் இருக்காது பச்சை மிளகாய், நீங்கள் 3 கூட சேர்க்குறேன்னா சேர்த்துக்குங்க. தேங்காயை நம்ம கட் பண்ணி அரைச்சி எடுத்துருந்தோம். பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் அதில் அரைச்சிக்கோ. நம்ம திப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி திப்பாக இருக்கணும். கொஞ்சம் இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். கடாயை வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம் 2 ஸ்பூனு. எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச கடவுளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். பொரியட்டும் நல்லா. நல்லா செவந்துருச்சு. நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் கூட செவந்துருச்சு. வெங்காயம் சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துக்குவோம். வெங்காயம் போடையில் உப்பு சேர்த்தா சீக்கிரம் நமக்கு வெந்துடும். 1/4 கிலோ காய்க்கு நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அது சின்ன ஸ்பூன் தான் என்னோடது. நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ காய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம காய் சேர்த்துக்குவோம். காய் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாயும் தேங்காயும் அரைச்சி வச்சோம்னா அதை சேர்த்துக்கலாம். காயை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம். கரகரப்பாக அரைச்சி வச்சோம்ல, இது ஒரு காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து இந்த பச்சை மிளகாய் தேங்காயை சேர்த்துக்கணும். இப்போ மூடிடலாம். அப்புறம் நம்ம சேர்ப்போம். காய் நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம். இப்போ இதை சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் தேங்காய் நம்ம சேர்த்து கிண்டி மறுபடியும் மூடி வைப்போம். காய் நல்லா வேகட்டும். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால நம்ம இப்போவே சேர்த்தா தான் அதை பச்சை வாசனை போகும். காய் வேகட்டும். மூடி போட்டு மூடிக்கும். நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் சேர்த்து 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து சிம்மிலே வச்சு தான் நம்ம கிண்டணும். சிம்மிலே வச்சுக்கோங்க, கறியிடும். தேங்காய் சேர்த்துருக்கனால அது பாட்டு வேகட்டும். சிம்மில் வைங்க, வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். மூடி எடுத்துக்குவோம். காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். காய் நல்லா வெந்துருச்சு. 10 to 15 நிமிஷம் வைங்க. சிம்மிலே வச்சு பொரியல் பண்ணுங்கள். மூடி வச்சு வெந்துடும். லைட்டாக மேலே கருவேப்பிலை தூவிட்டுக்குவோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கிண்ணத்தில் சர்வ் பண்ணிப்போம்.
பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கையில் நீங்கள் இந்த பொரியல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.